ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை அவனை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு லைஃப் சேவிங் ஃபெய்த், வாழ்வை காக்கும் விசுவாசம். சிலர் வாழ்வை காக்கும் நம்பிக்கை என்று சொல்லுகிறார்கள். வாழ்வை காக்கும் விசுவாசத்துக்கும் வாழ்வை காக்கும் நம்பிக்கைக்கும் வித்தியாசம் உண்டு. தலைப்பு ஃபெய்த்தா இருந்தா அது விசுவாசம். நம்பிக்கை அப்படின்னு சொல்றதுக்கு ஆங்கிலத்தை பிலீஃப் என்று சொல்லுவார்கள். ஃபெய்த் என்று சொல்லுகிற வேர்டை தான் விசுவாசம் என்று சொல்லுகிறோம். விசுவாசம் என்று சொல்லுகிறது காணப்படாதவைகளுடைய நிச்சயத்தை குறிப்பது தான் விசுவாசம். அதே நேரம் பிலீஃப் அப்படின்னு சொல்றது நான் கண்டு நான் அந்த ஆள் மேல வைத்திருக்கக்கூடிய ட்ரஸ்ட், அதாவது நம்பிக்கைகளை சார்ந்திருக்கிறதுனால அதை தான் நம்பிக்கை என்று சொல்லுவோம். ஆனா இந்த நாளுடைய தலைப்பு வாழ்வை காக்கும் விசுவாசம். ஒருவேளை வாழ்வை காக்கும் விசுவாசம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு வாழ்வை காக்கக்கூடிய விசுவாசம் நம்மகிட்ட இருக்கா, இல்லை அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடு நம்மகிட்ட இருக்கான்னு உள்ளத காலையில பரிசோதிக்கலாம் என்று நினைக்கிறேன். நம்முடைய வாழ்வை இன்னைக்கு இந்த பூமியின் நிலவை பாருங்க. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்வை காக்கும் விசுவாசம் சொன்னா அதனுடைய பிரதிபலன்களை சொல்லுகிறார்கள். அது வெட்கமடைய வைக்காது, அது மேன்மைப்படுத்தும், அது வளம் உண்டாக்கும், அது ஆசீர்வாதம் உண்டாக்கும் என்றெல்லாம் சொல்வார்கள். அந்த பிரதிபலன், the reward of the attitude, நான் செய்கிற காரியத்தினுடைய பிரதிபலன்ல எனக்கு வேண்டியது நான் செய்யும் காரியத்தை எவ்வளவு தெளிவாய் செய்ய வேண்டும் என்ற அறிவை இந்த கிறிஸ்தவம் மறந்து போய் ஏதோ மேலோட்ட ஒரு ஆலோசனைகளை கேட்டு வாழ்கிறதுனாலே வருகிற அநேக தவறுகளை நாம் உணராமல் இருக்கிறோம். அதாவது வாழ்வை காக்கும் ஒரு விசுவாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதானே பிரதானமே தவிர, வாழ்வை காக்கும் விசுவாசம் இருந்தால் வெட்கம் வராது, வாழ்வை காக்கும் விசுவாசம் இருந்தால் கஷ்டம் வராது, வாழ்வை காக்கும் விசுவாசம் இருந்தால் பிரச்சனை வராது அப்படின்னு பேசுறதுக்கு எல்லாம் ஈஸியா இருக்கும். ஆனா எப்படி அந்த வாழ்வை காக்கும் விசுவாசம் எனக்குள்ளே நான் உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற தெளிவு நமக்கு தேவை. நான் ஒரு நாள் ஏற்கனவே பழைய என்னுடைய வாலிப சின்ன பிராயத்திலேயே, அதாவது பிபிஎஸ் நாட்களில கதைகாலா சொல்லுகிற ஒரு கதை உண்டு. என்னன்னு சொன்னா, ஒரு அமெரிக்கக்காரனோ ஒரு இந்தியாக்காரனோ ஒருவராலே விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். அப்ப இந்தியாக்காரனும் அமெரிக்கக்காரனும் ஒரு வீட்டுல விருந்துக்கு அழைக்கப்பட்ட போது அந்த வீட்டுல போன உடனே அந்த வீட்டார்கள் உபசரிக்கும்படியாக என்ன செய்கிறார்கள் என்றால், வாழைப்பழத்தையும் பலாப்பழத்தையும் முன்னாடி வைக்கிறார்கள். ரெண்டு தட்டுல ரெண்டு பேருக்கு உபசரிப்பாக அந்த விருந்தினருக்கு கொடுக்கப்பட்டது. ஒரு தட்டில் வாழைப்பழம், இன்னொரு தட்டுல பலாப்பழம். இந்த வாழைப்பழமானது இந்தியாக்காரனுக்கு முன்னாடி இருந்தது, பலாப்பழமானது அமெரிக்காரனுக்கு முன்னாடி இருந்தது. உடனே வாழைப்பழம் இருந்த அந்த தட்டில் இருந்து இந்தியாக்காரன் என்ன செய்கிறான், அந்த பழத்தின் தோல்களை உரித்து விட்டு உள்ள இருக்கிற அழகா மிண்டி சாப்பிட்டு அந்த இனிப்பை ருசிக்கிறான். அதே நேரத்துல இதை பார்த்த அமெரிக்காரன் என்ன செய்கிறான், அவன் தட்டில் இந்த பழத்தை எடுத்து மேலிருக்கும் தொலிகளை உரித்தது போல இவனும் பலாப்பழத்தினுடைய மேலிருந்த எல்லா பழத்தையும் உரித்து விட்டு அதனுடைய அந்த விதையை சாப்பிட ஆரம்பித்தான். பலாப்பழத்தை சாப்பிட்டா எப்படி இருக்கும் என்று நமக்கு தெரியும். ஆனால் இப்போது இவன் ருசித்து சாப்பிடுவதை பார்த்த அமெரிக்காரன் எப்படி என் முக பாவனைகளை, இதனுடைய கடுகடுப்புகளை எப்படி வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். இதேதான் என்னத்தை கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். யாரோ ஒருவன் எதையோ காண்பிப்பதையோ பேசுவதையோ கேட்டு அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று நினைக்கிறார்கள். ஒருவன் பேய் விரட்டினால் நானும் பேய் விரட்ட வேண்டும், ஒருவன் சுகமாக்கினால் நானும் சுகமாக்க வேண்டும், ஒருவன் பேரும் புகழுமாய் வந்தால் நானும் பேரும் புகழும் உள்ளவன் ஆக ஆளுகளை கூட்ட வேண்டும். இதுதான் கிறிஸ்தவம் என்று நினைக்கிற இந்த பாவ உலக கிறிஸ்தவத்தினுடைய
இந்த சூழ்நிலையில நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னது? வாழ்வை பாதுகாக்கிற ஒரு விசுவாசம். வாழ்வை எப்படியா விசுவாசம் பாதுகாக்கும்? அந்த விசுவாசம் பாதுகாக்க இன்னைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை கொண்ட ஒரு கிறிஸ்தவ சமூகத்தை இன்று பாரதத்தில் நாம் கண்டிருந்தால், நான் நினைக்கிறேன் இந்த பாரதத்துல இன்னைக்கு இந்த கொரோனாவுடைய எந்த விதமான இந்த 2வது அலையினுடைய பிரச்சனையோ போராட்டமோ வந்திருக்க தேவையில்லை. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது என்ன? ஒரு வருஷமும் சில நாட்களும் அப்படின்னு சொன்னா, இந்தியாவில் அது வந்தது மார்ச்லயா இருந்தால் பிப்ரவரி கடைசி மார்ச், இதோடு அது தீர்ந்து ஒதுங்கி போயிருக்க வேண்டும். ஆனால் அடுத்த அலை வருகிறது என்று கேட்கிறோம். ஒருவேளை இப்ப கர்நாடகாவுக்கு போக முடியாது, இனி தமிழ்நாட்டுக்கு போக முடியாது, எல்லா இடத்திலையும் எனது சர்டிபிகேட் கொண்டு வான்னு கேட்கிறார். இதெல்லாம் ஒரு விதமான அவிசுவாச பாதையில வாழ்ந்த கிறிஸ்தவனால் ஏற்பட்ட ஒரு பயங்கரம் என்று சொன்னால் எத்தனை பேர் நம்புவீர்கள்? நேற்றைக்கு நான் பார்த்து கொண்டிருக்கும் போது சைனா தேசத்தில இருந்து ஒரு செய்தி என்று போட்டிருந்தார்கள். அதில் என்ன போட்டிருக்கிறார்கள்? அந்த சைனாவினுடைய பிரசிடென்ட் சொல்லுகிறாராம், இனி நீங்கள் ஆராதியுங்கள், வேதத்தை வாசியுங்கள், வேதத்தில் சொல்லப்பட்ட மிருகங்களை தவிர வேறு எந்த மிருகத்தையும் என்ன செய்யக்கூடாது, சைனாக்காரன் சாப்பிடக்கூடாது சொன்னதாய் வாட்ஸ்அப்ல வந்தது. அது பொய்யா உண்மையா எனக்கு எதுவுமே தெரியாது. வாட்ஸ்அப் செய்தி ஆனதுனால நானும் நம்முடைய சபை குரூப்ல அதை அனுப்பி இருந்தேன். எத்தனை பேர்கள் பார்த்தீர்கள் வாசித்தீர்கள் எனக்கு தெரியாது. ஏனென்றால் இந்த நாட்களில் எல்லாவற்றுக்கும் தேவையாயிருக்கிற அந்த விசுவாசத்தின் வாழ்வு ஒரு மனிதனை பாதுகாக்கும் என்றால், எதை படித்தால் நம்மை பாதுகாக்கும், நம்முடைய விசுவாசம் நம்ம எந்த ரீதியில பாதுகாக்கும் என்ற அறிவு இன்று சமூகத்தில் குறைவு. ஏதோ ஒரு மனுஷன் சொல்வதை கேட்டால் எனக்கு விசுவாசம் வரும் என்று நினைக்கிறார்கள். ஏதோ ஒரு காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில போய் நிலையங்கி தரித்த 4 பேர் அங்க முன்னாடி ஆல்டர்ல நின்று கிறங்கி வந்தார்கள் என்றால் ஒருவேளை அதனால எனக்கு விசுவாசம் வளரும் என்று நினைத்த இந்த அநேகர் காலையில வேகமாய் ஆலயத்து ஓடுவார்கள். இந்த நிலையங்கி எல்லாம் தரித்த ஏதோ ஒரு நபர்கிட்ட போனாலும் இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசம் வளராது. விசுவாசம் வளரணும் என்றால் வேதத்தின் ஆழத்திற்குள்ள ஊடுருவி சொல்லுகிற ஒரு கிறிஸ்தவனை தேடு. இல்லாத பட்சம் நீ போகிற ஸ்தாபனங்கள் உனக்கு நிச்சயமாக சொல்லுகிறேன், அது வேதத்தினுடைய சத்தியம் இல்லாமல் விசுவாசம் வளரவோ வாழ்வை தரவோ முடியாது. விசுவாசம் வளர வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும்? என்னை வாசித்த வேத பகுதிகள் போதும். சும்மா அங்க ஒரு பகுதி இங்க ஒரு பகுதி தேடி அலைந்து வாசிக்க வேண்டியதே கிடையாது. 4 வேத பகுதிகள் வாசித்திருந்தால் அந்த 4 வேத பகுதிகளும் தெளிவான ஒரு பாடத்தை நமக்கு படிப்பிக்கிறது. முதலாவது வாசித்ததான 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தினுடைய அந்த வேத வசனங்களில் நாம் போகும்போது அந்த 2வது வசனத்தில் என்ன சொல்லுகிறப்படுகிறது? 2 ராஜாக்கள் 4:2. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதை சொல். ஆமென். அது ஒரு அருமையான ஒரு கேள்வியாகும். அதாவது இன்னைக்கு எல்லாரும் ஊழியக்காரனை தேடி போற ஒரு விசுவாசம் நம்மகிட்ட இருக்கு. அவர்கிட்ட போனா எல்லாம் நடந்துரும் நினைக்கிறது. கட்டாயம் போகணும், கட்டாயம் கேட்கணும், ஆலோசனை இருக்கணும். நான் வேண்டாம்னு சொல்லல. தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் சீரழிந்து போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தீர்க்க தரிசிட்ட போனதுனாலோ ஊழியனை தேடினதாலோ தப்பென்று நான் சொல்ல வரவில்லை. ஆனா அந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடு, அதாவது வாழ்க்கையை காக்கும் விசுவாசம், அது எப்படி வாழ்க்கையை காக்கும்? அப்ப முதலாவது படி அந்த வாழ்க்கையை காக்கும் விசுவாசம் விட்டு எப்படி உருவானது? இது இந்த தீர்க்கதரிசி, அதாவது இந்த ஸ்திரீயானவள் யார்? ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி. இப்பொழுது அவள் யார்? விதவை. இப்பொழுது அவள் நிலைமை என்ன? கடப்பட்டு போன தன் புருஷனுடைய கடன்கள் தீர்க்கப்படாததினாலே பிள்ளைகள் என்ன செய்யப்பட போகிறார்கள்? அடிமைகளாக எடுத்து சொல்லப்பட வேண்டிய இந்த சூழ்நிலையை பார்க்கணும். அந்த சூழ்நிலையை மறந்தால் இந்த விசுவாசம் நமக்குள்ளே உருவாகாது.
அங்க விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? சூழ்நிலையை அவள் தெளிவாய் அங்கு எடுத்து சொல்லுகிற, ஐயா உங்களுக்கு தெரியும் என் புருஷனும் உங்களை போல ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா அந்த தீர்க்கதரிசி மரித்ததுனால இன்று விதவையாய் இருக்கிற என் நிலைமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என் நிலைமை என்ன? எனக்கு என் பிள்ளைகளை அந்த அடிமைப்படுத்துவதற்காக முயற்சிக்கிறார்கள். என் பிள்ளைகளை என்ன செய்கிறார்கள்? அடிமைப்படுத்த வேண்டும் என்று முயற்சிக்கிறார்கள். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம்தான். இந்த நேரத்தில் எப்படி இவள் வாழ்வை அங்கு காக்க முடியும்? ஒண்ணு, அவள்கிட்ட உள்ள விசேஷித்த தன்மை என்ன? தன்னுடைய வாழ்க்கையில் முன்பின், அதாவது எல்லாமே அடைபட்ட நேரத்துல ஊழியக்காரர்கிட்ட இல்லைங்க தெய்வ சமூகத்தை நாட வேண்டும் என்ற அந்த உணர்வு தான் அதுல முக்கியமானது. என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்தினாலேயோ, தனிப்பட்ட என்னுடைய உணர்வினாலேயோ, தனிப்பட்ட என்னுடைய செயல்னாலேயோ எனக்கு இந்த அடிமைத்துவத்திலிருந்து வெளியே வர முடியாது என்பதை உணர்ந்து அவள் என்ன செய்கிறாள்? தீர்க்கதரிசி அண்டை ஓடி போகிறாள். இனி தீர்க்கதரிசியுடைய கேள்வி, நான் இன்னமா உன் கடத்துக்கு நான் என்ன செய்வேன்? நானே ஒண்ணும் இல்லாதாள். ஆனா அதுல ஒரு கேள்வி என்ன? உனக்கிட்ட என்ன இருக்கிறது? அதான் கேள்வி. உனக்கிட்ட என்ன இருக்கிறது? முதலாவது, பொதுவே நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? எப்போ ஊழியத்துக்காரன் போனாலும் சரி, எப்போ நம்ம ஜபத்துக்கு போனாலும் சரி, நமக்கு எது இல்லையோ அதை தான் முன்னாடி சொல்லுவோம். அதுதான் இவளும் செய்தான். ஆனா ஊழியக்காரனுடைய கேள்வி என்ன? உனக்கிட்ட என்ன இருக்கிறது? எலிசா கேட்ட கேள்வி என்ன? உனக்கிட்ட என்ன இருக்கிறது? அந்த கேள்விக்கு அவள் பொய் சொல்லவில்லை, அவள் உண்மையை சொல்லுகிறார். ஒரு கலசம் எண்ணெய் மட்டுமே இருக்கிறது. அந்த எண்ணெயை நான் என்ன செய்கிறேன்? உனக்கிட்ட என்ன இருக்கிறது என்று கேட்கிற நேரத்துல எண்ணெய் எப்பொழுதுமே எதுக்காக வருகிறது? அது அபிஷேகங்களுக்காக உபயோகப்படுத்துகிறது, ஆகாரங்களுக்காக, அது எல்லாம் வியாபாரத்துக்கு எல்லாமே உபயோகப்படுத்தப்படும். ஆனா வேதத்துல அது அதிகமாய் அந்த எண்ணெய் அபிஷேகத்துக்காய் வெளிப்படுகிறது. அப்ப உன்கிட்ட இதுவரைக்கும் நீ கடற்பட்ட, நீ இதுவரைக்கும் என்ன செய்தாய்? உன்கிட்ட என்ன இருக்கிறது? நான் இதுவரைக்கும் என்கிட்ட இருக்கிற எண்ணெயை வச்சு, இந்த அபிஷேகத்தை வைத்து என் வீட்டுக்காக, என் பிள்ளைக்காக, மரித்து போன என் புருஷனுக்காக ஜெபம் பண்ணேனே தவிர வேற ஒண்ணு செய்யவில்லை என்று ஒருவேளை அவள் சொல்லி இருக்கலாம். அது எண்ணெயா? யதார்த்த எண்ணெயாகவே இருக்கட்டும். ஆனால் அந்த யதார்த்த ஒரு எண்ணெயினுடைய அனுபவத்துல இப்பொழுது சொல்லப்பட்டது, சரி நீ ஒரு காரியம் செய், உன்னுடைய பக்கத்துல இருக்கிற வீட்டுக்காரங்கள்ட்ட இருக்க காலி குடம் நிறைந்ததை வாங்க சொல்லவில்லை, கடன் வாங்க சொல்லவில்லை. காலி, அங்க என்ன காலியா இருக்கோ அதை எடுத்துட்டு வா. காலி குடங்களை கலெக்ஷன் பண்ண. அப்ப இந்த காலி குடம் என்று சொல்லுகிறத நான் எப்படி இன்டர்பிரட் பண்றேன்னா, அடுத்த வீட்டு பிரச்சனையை முதலாவது என்ன செய், சேர்த்து ஒரு லிஸ்ட் எடுன்னு சொல்லி இருப்பான்னு நினைக்கிறேன். முதலாவது உனக்காக தானே ஜெபம் பண்ணுற, என்ன உன் வீட்டுல இருக்க. இப்ப அடுத்தவன் வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனை நீ சிந்தித்ததே கிடையாது. இன்னைக்கு தேசத்தின் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் கிறிஸ்தவமே இதுதானே செய்துட்டு இருக்கிறது. தனக்கு தம்பர நிறைக்க என்ன செய்யலாம் தானே நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நான் இப்படி அதை வியாக்கியானிக்கிறேன். அங்க எலியா சொல்லியிருப்பா, இதுவரைக்கும் உனகிட்ட இருக்கிறத வச்சுக்கிட்டு தீர்த்துடலாம், எல்லா பிரச்சனையும் தீர்த்தலாம் ஜெபம் பண்ணுன. இப்ப நீ ஒரு காரியம் செய்யும்பா, செய்ய வேண்டிய காரியம் என்ன? தொடர்ந்து எல்லா வீட்டுல இருக்கக்கூடிய காலி குடம் அங்க இருக்க எல்லா பிரச்சனையும் லிஸ்ட் எடு. லிஸ்ட் எடுத்து உனக்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தின் அடிസ്ഥാனத்துல அந்த பிரச்சனைகளை, நீ ஒரு தீர்க்கதரிசியுடைய மனைவி, நீ சாதாரண நபர் அல்ல. நீ உன் வீட்டு காரியத்தை சொல்லிக்கிட்டா தெய்வ சமூகத்துல இல்லைங்க ஆண்டோடைய ஊழியக்காண்ட போக வேண்டியவள் அல்ல. நீ என்ன செய்திருக்க வேண்டும்? புருஷன் மரித்து போனா புருஷன் விட்ட ஊழியத்தை செய்யும்படி நீ முழங்கால நிறுத்திருக்க வேண்டுமே. நீ அதை செய்யாதபடி நீ சோம்பேறியா இருந்ததுனாலதான் இப்ப கடைக்காரன் உன்னை என்ன செய்கிறான்? அந்த பிசாசான கடைக்காரன் அவன் உன்னை அடிமைப்படுத்த முயற்சிக்கிறான். நீ செய்ய வேண்டிய காரியம், அங்கு எங்கெல்லாம் கடை இருந்ததோ, அங்கு எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறதோ, பிரச்சனை லிஸ்ட் பண்ணி ஜெபம் பண்ண, அபிஷேகத்துல நிறைந்து ஜெபி அப்படின்னு சொல்லி இருக்கலாம். இது என்னுடைய கற்பனை அல்ல, அப்படியே நாம் கற்பனை பண்ண வேண்டும்.
ஏன் சொன்னா, யாருமே பௌதீக எண்ணெயை கொண்டு வந்து ஒருவேளை நான் கடந்தித்தலாம் நினைக்கிறது இந்த நாட்கள்ல நடக்குமான்னு எனக்கு தெரியவில்லை. ஏன்னா உருவாக்கக்கூடிய பொருட்களை விற்க முடியாத ஒரு காலம் இது. அது விற்கணும்னா நம்ம இஷ்டத்துக்கு விற்க முடியாது. அதனால இந்த காலகட்டத்துல நம்ம செய்ய வேண்டிய இது என்னுடைய ஒரு வேளை இன்டர்பிரேஷனா இருந்தாலும் தவறா இருக்கோ சரியா இருக்கோ, ஏது பண்டிதனும் இதை இப்படி அதாவது விளக்கு உரை கொடுக்கவில்லை. இருந்தாலும் நான் சொல்லுகிறேன், அந்த இடத்துல நான் என்ன பார்க்கிறேன், அந்த ஸ்திரீயானவள் எல்லா வீடுகளில் தன்னை சுற்றி இருக்கிறவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் கேட்டிருப்பாள். அதெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து கதவை அடைத்து தான் முழங்கால நின்று ஒவ்வொருடைய பிரச்சனைக்கு ஆவியில நிறைந்து ஜபித்திருக்கலாம். அப்ப அந்த லிஸ்ட் தீர்ந்ததுன்னு சொன்னதோ இவ வீட்டுல என்ன செய்து, ஆமென், கடங்களும் எண்ணெய் நிறைந்து விட்டது. ஆமென், நிறைவான ஒரு அபிஷேகம் வந்தது, பயம் நீங்கினது, சத்ருவின் பிடி நீங்கினது. உடனேதான் ஓடி போகிறார். ஐயா, என்னுடைய பயம் தீர்ந்தது, சத்ருவின் பயம் தீர்ந்தது, என் பிள்ளைகளை அடிமைப்படுத்த வருகிற எல்லா பயங்களும் தீர்ந்தது, நான் என்ன செய்ய வேண்டும்? சரி, இனி விற்று எல்லா கடனை தீர்த்த. அப்போ ரெண்டு இடத்துல ரெண்டு காரியம் இந்த ஸ்திரீகிட்ட பார்க்க முடிகிறது. ஒண்ணு, தன் குறைவுகளையும் சொல்லுகிறாள், தன் நிறைவையும் போய் சொல்லுகிறாள். இன்னைக்கு கிறிஸ்தவத்தில் ஒரு காரியம் நீ புரியணும். குறைவு இருந்தால் மட்டும் ஆராதனை, நிறைவு இருந்தால் ஆலயம் தேடாத கிறிஸ்தவம். உனக்கு குறைவு இருந்தால் மட்டும் ஊழியக்காரன், உனக்கு நிறைவு இருந்தால் ஊழியக்காரன் தேவையில்லாத கிறிஸ்தவம். அதனால ஆனா இந்த ஸ்திரீ கிட்ட நாம் படிக்கிற பாடம் என்ன? தான் குறைவாய் இருந்த போதும் தான் நிறைவாய் இருந்த போதும் ஊழியக்காரனுடைய ஆலோசனையை கேட்கிற ஒரு நல்ல பக்குவம் உள்ள ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி அவளை பார்க்கிறேன். தன் குறைவுக்கு மட்டும்தான் நான் என்ன செய்வேன். பாருங்க, நம்முடைய திருச்சபை அதுக்கு ஒரு சாட்சி தானே. சிலர் நம்மை விட்டு ஓடி போனது எதனால? தனக்கு வந்த நிறைவுல ஒருவேளை அச்சம் பங்கு கேட்டுருவாரோ என்று சொல்லிதான் ஓடி போனார்கள். குறைவு இருந்த வரைக்கும் உபவாச ஜபம் வேணும். குறைவு இருந்த வரைக்கும் என்ன வேணும்? ஜபத்தின் மேல ஜபம் எல்லாம் வேணும். அது என்னெல்லாம் ஜபம் உண்டு, எல்லா ஜபமும் வேணும். நிறைவு வந்த உடனே இனி என்ன செய்யக்கூடாது, இந்த ஆளுங்க வரக்கூடாதுன்னு சொல்லுகிற அனுபவத்துல ஓடி போனது இந்த சபைக்குள்ளேயும் உண்டு. அவருடைய முடிவு இப்ப இந்த சபையானவர் சிந்தித்தால், புத்தி இருந்தால் புரியும். சீரழிவை கண்டு கொண்டிருக்கிறாய். அதாவது அநேக கிறிஸ்தவருடைய வாழ்வு அதுதான். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய வாழ்வில் என்னது, எப்பவுமே நம்ம என்ன செய்திடலாம், நிறைவு மட்டும் வாங்கிட்டு ஓடிடலாம் உள்ளதான் கிறிஸ்தவம். அது சரியான வாழ்வுக்குரிய கிறிஸ்தவ வாழ்வு அல்ல. நீ நிறைவு இருந்தாலும் சரி, குறைவு இருந்தாலும் சரி, வேதத்தின் ஆலோசனை, தெய்வத்தின் ஆலோசனை பெற்றுக் கொள்ளுகிற நபராக இருந்தால்தான் உன் விசுவாசம் உன் வாழ்வை பாதுகாக்கும். உன் வாழ்வை விசுவாசம் பாதுகாக்கும் சொல்லுகிற விதம் என்ன? இதுதான் அந்த விதம். என் விசுவாசம் என்னை பாதுகாக்க வேண்டும். அப்ப அது குறைவா இருந்தாலும் நிறைவா இருந்தாலும் என் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் எனக்கு வேண்டும். ஆனா இன்னைக்குள்ள கிறிஸ்தவத்துல நான் ஏற்கனவே 2 யோவானா 3 யோவானா படிக்கும் போது சொன்னேன். சங்கீதம் 129:8 தானே. ஒன்னு வாசி பார்க்கலாம். சங்கீதம் இந்த இடத்த கொஞ்சம் நான் ஏற்கனவே படிப்பிச்சேன். மொபைல் பிரேயர்ல வந்தவங்களுக்கு தெரியும். அதாவது இந்த பாடத்தை படிக்கும்போது என்ன சொல்லி, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாவதாக, உங்களை ஆசீர்வதிக்கிறோம் என்று யார் சொல்ல மாட்டாங்க? வழிபோக்கர் சொல்வதும் இல்லை. இன்னை வழிபோக்கை ஆசீர்வதிக்கிறதா எல்லா கிறிஸ்தவனுக்கும் வேணும். எல்லா கிறிஸ்தவனும் யார் என்னை ஆசீர்வதிப்பான்னு நினைச்சிருக்கா? இப்ப எங்க ஒரு பிரசங்கியார் வந்தாருன்னு சொன்னா எல்லாம் போய் அவருக்கு முதல்ல கண்ணீரை கண்டு சகலம் போய் எல்லா காரியத்தையும் அவன்கிட்ட சொல்லி, ஐயா என்னை ஆசீர்வதிங்க ஐயா நீங்க வச்சா.
இந்த வழிபோக்க உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. நான் சொல்ல பைபிள் சொல்லுது, இதையா நம்புங்க. முதல்ல என்னை யாரும் நம்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீ வழிபோக்கனுடைய ஆசீர்வாதத்துக்கு ஓடுகிற கிறிஸ்தவர்கள், நீ உலகத்தில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவனும் அப்படிதான் தப்பி போனா. எங்கேயோ இருந்து ஒருத்தன் வருவான், இங்க ஒருத்தன் பைபிளை படிச்சு, வசனத்தை படிச்சு, வேதத்தை தெளிவா சொல்லி உனக்கு ஞானத்தை தந்து உன் ஆண்டோட்ட நடந்தா, ஐயோ நான் இவர்னால ரசிக்கப்பட மாட்டேன். நான் யாருனால ரசிக்கப்பட்டேன்? நான் சால்வே என்ன ஒரு இங்க ஒருத்தன் இடையில ஒருத்தன் கூட்டாங்க, நான் ஒரு டிவி காரன். என்ன டிவி? சால்வேஷன் டிவி காரன் வந்தோடனே நான் ரசிக்கப்பட்டுட்டேன். உன்னை 30-32 வருஷமா இங்க உட்கார வச்சு வசனம் சொன்ன வரைக்கும் உனக்கு ரசிக்கப்பட நேரம் கிடைக்கல. எங்க இருந்து பெங்களூர்ல இருந்து ஒருத்தன் வந்தானா இவன் ரசிக்கப்பட்டானா, மெட்ராஸ்ல இருந்து ஒருத்தன் வந்தானா இவன் ரசிக்கப்பட்டானா. இதுதான் உனக்கு விசுவாசமா? இது வாழ்க்கையை காக்கும் விசுவாசம் அல்ல. பைபிளே தெளிவா சொல்லுது, உன்னை காக்கக்கூடிய உன்னுடைய வாழ்வை காக்கும் விசுவாசம் வரணும் அப்படின்னு சொன்னா உன்னை போதிக்கிற, அதான் அவ யார்கிட்ட தான் போனா? எலிசாவிட்ட தான் போனா. அவளுடைய குறைவிலையும் அங்கதான் போனா, நிறைவிலையும் அங்கதான் போனா. நீ குறைவா இருந்தாலும் நிறைவா இருந்தாலும் அந்த ஊழியக்காரவனை நடத்துகிற ஊழியக்காரன்கிட்ட போய் ஆமென் தன்னுடைய குறைவை நிறைவும் பகிர்ந்து கொள்ளுகிற. அதனால நான் ஒரு காரியம் திட்டமா சொல்லுகிறேன், இந்த சம்பளத்துக்கு வருகிற ஊழியக்காரன் மாதிரி இருக்கானே, பிரைஸ் தி லார்ட், ஆமென். இது ஸ்தாபன சபைகளுக்கு நான் அடிக்கிற அடிதான். ஒருவேளை தெரிஞ்சுதான் பேசுறேன். நீ என்ன குறை சொன்னாலும் இந்த சம்பளத்தை வருகிற ஊழியக்காரன் போய் சொன்னாலும் உனக்கு ஆசீர்வாதம் தங்காது. அவன் சம்பளத்தை பார்த்துக்கிட்டு தான் நிற்பான். பிரைஸ் தி லார்ட். அதுபோல சில ஊழியக்காரன் சபை நடத்துவதை பைசாக்கு வேண்டி நடத்துவான். அவன் உன்னை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வாதம் தங்காது. ஆமென். இதை நம்முடைய திருச்சபை பிள்ளைகள் உணரல. என்னைக்கு கர்த்தர் என்ன வேறுதிரித்து கொண்டு வந்தார அன்னையிலிருந்து உனக்கு நான் சொல்லுகிறது, நீ காணிக்கை கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், நீ எதையும் செய்யலாம், அது உன்னுடைய கடமை, அது உன்னோடு சேர்ந்தது. நீ கொடுத்துதான் தீரணும் உள்ள ஒரு வார்த்தை ஒருத்தன் வாயிலிருந்து வரும் என்றால் அவன் உன்னை ஆசீர்வதிக்க வந்தவன் அல்ல. காணியை கொடுக்கிறது, காரியங்கள் செய்கிறது, சபையை குறித்த பாரம், அது ஒவ்வொரு விசுவாசிக்கும் உருவாக வேண்டியது. நீ தேவனுக்கு முன்பாய் உண்மையாய் இருப்பது, பொய்யாய் இருப்பது, வேதத்தை கற்றுக்கொண்ட உனக்கு எப்படி நடக்கணும் தெரிய வேண்டியது, அது உன் காரியம். படிப்பிக்க வேண்டிய காலத்துல எல்லாம் படிப்பித்து ஆகிவிட்டது. அதனால இன்னும் எப்ப பார்த்தாலும் இந்த வழிபோக்கனுடைய ஊழியத்துல சந்தோஷப்படுகிற கிறிஸ்தவம் என்னைக்கு சீர்படுமோ அன்னைக்கு அவனுக்கு சபையை குறித்தோ, உன் கடத்தை குறித்தோ, உன் பாரத்தை குறித்தோ, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்தோ பாரம் இருக்க போறது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். நீ வந்த உடனே கொடுக்கிற அந்த, நான் அடிக்கடி யோசிக்கிற ஒரு காரியம்தான். நான் சிகிச்சையில் இருந்த நாட்களில் எனக்கு 27,000 ரூபாய்ட்ட ஏதேசம் 30,000 ரூபாய் சபையில இருந்து சம்பளம் ஒன்று எடுக்க. அந்த நாட்களில் நான் ஆலோசிக்கிற ஒரு காரியம் உண்டு. ஒரு வீட்டுல அன்னைக்கு உள்ள வேலை கூலியோ 180, எல்லாம் ஒரு 2 பேர் வேலை செய்தாதான் 360, கஷ்டிச்சு வேலை செய்தா 400-500 ரூபாய். எப்படி இல்லாம 2 பேரா தான் நம்முடைய தேயிலை தோட்டத்துல. நான் இப்ப சொல்லல, என்னுடைய ஆரம்ப நாள் இந்த இடத்துல வந்து நான் ஊழியம் செய்த நேரத்துல அதுல இருந்து நான் ஏற்கனவே உங்களை சொல்ல இருக்கிறேன். நான் மஞ்சு மலையில அந்த 3 பெண் பிள்ளைகளை வைத்துக் கொண்டு ஒரு தாய் மட்டும் புருஷன் இல்ல, அதுவும் அந்த வீட்டுல என்னது அந்த அந்த அடுக்களை பாகம், அதாவது அந்த கிச்சன் பாகத்துல பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். அதுல தங்கிட்டு அது கிறிஸ்துமஸுக்கு ஊழியக்காரனுக்கு துணி எடுத்து தந்தது. அன்னைக்கு அது 500 ரூபாய்க்கு துணி எடுத்து தந்ததுன்னா எனக்கு அது புரியவே இல்லை. அவ்வளவு வேதனையான, அதை கையில வாங்குவதற்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது. அதை எப்படி வாங்குவது, அதை எப்படி நான் பிரயோஜனப்படுத்துவது? எனக்கு எப்படி போனாலும் என்னது வீடு எல்லாம் சேர்ந்து எனக்கா எப்படி போனாலும் அன்னைக்கு 50,000 ரூபாய் அன்னைக்கு வந்தது. தேவன் ஒரு வருமானம் தந்திருக்கிற நேரத்துல மாசம் கூடி போனா அதுக்கு என்ன வரும்?
அன்னைக்கு 4000 ரூபாய் அதை சம்பாதித்து அது வீட்டு 3 பிள்ளைகள் சாப்பிடணும், அது சாப்பிடணும், அவங்க கிறிஸ்துமஸ் கொண்டாடணும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஏழைகளை கருதாம சிந்திக்காம வேண்டாமான்னு சொன்னா அது கண்ணுல கண்ணீர் வருது. நான் பொருத்தனை பண்ணினேன். அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு காரியம். அதனுடைய விசுவாசத்தை பாரு, அதனுடைய விசுவாச வாழ்க்கையை பாரு. 4000 ரூபாயில 4 பேர் ஒரு மாதம் குடும்பம் நடத்தும் போது அது விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? அது ஜீவிதத்தை பாதுகாக்கும் விசுவாசமாயிருந்தது. ஒரு சில ஆண்டுகள் கழிந்து நான் அந்த சபை விட்டேன், அடுத்த சபை விட்டேன், 3வது சபை விட்டேன், 4வது சபை ஆமென் கடந்து வரும்போது எனக்கு செய்தி வருகிறது, தேடி வருகிறது, ஐயா என் பிள்ளைக்கு விவாகம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். யாரம்மா? அது ஒரு ஊழியக்காரன். பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் இதை எதுக்காக சொல்லுறேன் தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் என் மூத்த மகளை திருமணம் பண்ணினான். தொடர்ந்து எனக்கு கிடைத்த செய்தி என்னவென்று கேட்டால், அந்த வீட்டில் அவன் 3 பிள்ளைகளும் அந்த ஊழியக்காரர்களை திருமணம் பண்ணி இன்று பாம்பேலையும் சிலர் அவன் எங்க முதல் பாம்பே போனதா தான் அறிந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு அறிவு இல்லை. எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இதுதான் வாழ்க்கையை பாதுகாக்கிற விசுவாசம். எனக்கு என்ன இல்லைன்னு சொல்லி வந்ததில்ல, என்னுடைய இல்லாமையிலும் ஊழியத்தை நான் கனப்படுத்துவேன் என்று நின்றதான ஒரு அனுபவம் தான் விசுவாசத்தினுடைய பாதுகாவலாய் தீரும். எனக்கு என்ன இல்லை 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 என்று சொல்லுகிறது. இட்ஸ் நாட் எப்பவும் நான் ஜபிக்கும் போதெல்லாம் எனக்கு என்ன இல்லை, எனக்கு என்ன இல்லை இல்லை. உனக்கு என்ன இருக்குது? முதலாவது அது ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லு. ஊழியக்காரர் முன்னாடி இருக்கிறதை சொல்ல, அதை வர்த்திக்க பண்ணுகிற கர்த்தர், அதை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், அதை மேன்மையாக்குகிற கர்த்தர். அதுதான் இந்த இடத்துல அந்த ஸ்திரீயுடைய பாடத்துல படித்தோம். 2வது என்னுடைய வாழ்க்கையில விசுவாசத்தை, ஆமென், விசுவாசம் என்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பது சங்கீதத்திலையும் சொல்லப்பட்டது. சங்கீதத்தில் தெளிவாகவே சொல்லி இருக்கிற காரியம் என்ன? 2வது வசனத்தில் என்ன சொல்லி இருக்கு? நீதியும் நியாயமும் இருக்க வேண்டும். ஆமென். எப்பொழுது அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீதியும் நியாயமும் வெளிப்பட வேண்டும். நீதியும் நியாயமும். அவர் உம்முடைய ஜனங்களை நீதியோடும் உம்முடைய ஏழைகளை நியாயத்தோடும் விசாரிப்பாராக. அப்ப நீதியும் நியாயமும் என்றால் என்ன? குற்றமற்ற மனசாட்சியோடு உண்மையான தன்மையோடும் அவர் என்ன செய்வாராக? தன்னுடைய ஜனத்தை என்ன செய்வாராக? ஆமென். ஜனத்தை என்ன செய்வாராக? விசாரிப்பாராக. தன்னுடைய ஜனத்தை அவர் எப்படி விசாரிக்க வேண்டும்? நீதியோடும் நியாயத்தோடும் விசாரிக்க வேண்டும். அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான அனுபவம். தன் ஜனங்கள் எப்படி விசாரிக்கப்பட வேண்டும்? நீதியோடும் நியாய உண்மையோடும். அப்போ இது எதை காட்டுகிறது? உன்னுடைய விசுவாசம் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்றால் உன் இருதயத்தில் நீதியும் உண்மையும் இருக்க வேண்டும். குற்றமில்லாத மனசாட்சியும் உண்மையுமான தன்மைகள் தங்கி இருந்தால் மட்டும்தான் அந்த விசுவாசம் உன்னை பாதுகாக்கும். குற்ற உணர்வோடு நடக்கிற எந்த நபருடைய விசுவாசமும் நம்ம என்ன செய்வதில்லை, பாதுகாப்பதில்லை. இனி 5வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது? சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள். பூமியில நீ வாழும் வரைக்கும் தெய்வ பயம் உனக்குள்ள இருக்க வேண்டும். தெய்வ பயம் இல்லாத இடத்துல விசுவாசத்தால நீ பாதுகாக்கப்பட முடியாது. முதலாவது தன் நிலைமையை வெளிப்படுத்த வேண்டும். 2வது நீதியும் உண்மையும் இருக்க வேண்டும். இப்ப என்ன செய்யணும்? தெய்வ பயம் எனக்குள்ள இருக்க வேண்டும். அதாங்க விசுவாசம். இல்ல விசுவாசம் சர்ச்சில் வந்தோடனே தெய்வ பயம், வீட்டுல போனோடனே பாவ பயம். இப்படி இல்ல, எங்க போனாலும் தெய்வ பயம் எனக்குள்ள இருக்கணும். அடுத்த தொடர்ந்தாலே என்ன வாசிக்கிறோம்? 7வது வசனத்துல அவருடைய நாட்கள்ல நீதிமான் செழிப்பான்,
சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் உண்டாயிருக்கும். நீதிமான் செழிப்பான். எப்போ? தெய்வ பயம் எனக்குள்ள எப்போதும் தரித்திருந்தால், தெய்வ பயத்தை மறந்தால் நீ உன் விசுவாசத்திலே பாதுகாக்கப்பட முடியாது. விசுவாசிதான், ஆனா எனக்கு தெய்வ பயம் இல்லையே. தெய்வ பயம் இல்லாத விசுவாசம், சபைகளை கண்ட விசுவாசம், நான் கத்தோலிக்க, நான் சிஎஸ்ஐ, இந்த விசுவாசம் உன் வாழ்க்கையை பாதுகாக்காது. பிரைஸ் தி லார்ட். இன்னும் எல்லாரும் விசுவாசி. ஆமா, என்ன விசுவாசி? கத்தோலிக்க விசுவாசி. என்ன விசுவாசி? பெந்தேகோஸ்து விசுவாசி. என்ன விசுவாசி? சிஎஸ்ஐ விசுவாசி. என்ன விசுவாசி? நான் யாக்கோபு விசுவாசி. இப்படி ஒரு டினாமினேஷன்ல சொல்லுவாங்களே தவிர தெய்வ பயத்துல நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற விசுவாசத்துல அவருக்கு நிந்தை உண்டாக்காம அவரை நான் அவருக்கு என்னால பரிசுத்தம் உண்டாகத்தக்க பயம் எனக்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்தவ எத்தனை பேர் இருக்கிறான்? விசுவாசி. ஆமா, எங்க போய் நான் அந்த சபை போய் அப்பதான் அவன் விசுவாசம். அங்க என்ன விசுவாசம் இருக்கு நம்ம தெரியுமே. இப்ப சிஎஸ்ஐல ஒருத்தன் போறான், அவனுக்கு விசுவாசம் என்னது? அவன விசுவாசம் எல்லாம் ஓட்டு போட்டா, பிஷப்பை கொண்டு வந்தா, காணியை பிரிச்சா, ஒரு காணியை லிஸ்ட் போட்டு இருந்தாங்க பாத்துக்க. நம்ம பயந்து பண்ண 120 வகையான காணிக்கை. முதலாவது ஆரம்பிக்கும் ஸ்தோத்திர காணிக்க, பிறந்த நாள் காணிக்க, கல்யாண காணிக்க, கோழி காணிக்க, மாட்டு காணிக்க, கத்திரிக்காய் காணிக்க, வெண்டைக்காய் காணிக்க, போன காணிக்க, வந்த காணிக்க, உயிர்த்தந்த காணிக்க, உயிர் இல்லாத காணிக்க, 120 வகையான காணிக்க. அதான் உன் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். நீ முதல்ல தெய்வத்தை பயப்படு. தெய்வ பயம் உனக்குள்ள வரட்டும். குற்றமற்ற மனசாட்சி உனக்குள்ள வரட்டும். ஆமென். காணிக்க பயத்தை இல்ல கொண்டு வர வேண்டியது. சங்க காணிக்க, அந்த காணிக்க, இந்த காணிக்க. ஹலோ, காணிக்க பயம் வந்து பிரயோஜனம் இல்ல. எனக்கு என்ன காணிக்க பயம் வரணும்? தெய்வ பயம் வேணும். அதுக்கு இருதயம் எப்படி இருக்கணும்? நீதி உண்மையுமா இருக்கணும். இந்த அனுபவத்தை எனக்குள்ள உருவாக்கணும். அடுத்தது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 5ஆம் அதிகாரத்துல என்ன வருஷம்? அடுத்ததையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வேகமான நேரத்தில் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் நடவடிக்கை 5 அங்க என்னது? 12ஆம் வசனத்தை வாசி. அநேக அடையாளங்களும் எல்லாரும் ஒருமனப்பட்டார்கள். அப்ப உன் விசுவாசம் உன்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா அடுத்தது நீ என்ன செய்யணும்? ஒருமனமாய் ஆராதிக்க படிக்கணும். அதான் விசுவாசம் உன்னை பாதுகாக்கும். நீ விசுவாசிங்கன்னா ஒரு மனம் வேணும். ஆனா என்னை விசுவாசிகளுக்கு யாருக்கு ஒரு மனம் இருக்கு? ஆராதனை போன ஞாயிற்றுக்கிழமை நல்லா தான் படித்தோம்னு நினைக்கிறேன். போன ஞாயிற்றுக்கிழமை தானே? ஆமென். நல்லாதான் இல்ல, சனிக்கிழமை அந்த உபவாசத்துல அந்த ஒரு மனதை குறித்து நான் தெளிவா, இந்த வருஷத்தினுடைய நம்முடைய தியானமே என்னது? ஒரு மன சுய உறுத்தல். ஒரு மன சுய உறுத்தல், அதாவது ஒரு மனம் இல்ல, சாரி, ஒப்புரவாகுதலும் சுய உறுத்தலும். அதுல அடிஸ்தானம் எது? ஒரு மனம் தான். ஆலயத்துல அடிஸ்தானம் என்னது? ஒரு மனம் தான். அப்ப அவர்கள் அங்கே கூடியிருந்தார்கள். எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஒரு மனப்பட்ட. அதனால என்னாச்சாம்? 13ஆம் வசனத்துல மற்றவர்களில் ஒருவனும் அவர்களோடு சேர துணியவில்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனத்தை யாரோ புரிஞ்சாங்களான்னு தெரியல. மற்றவர்களில் ஒருவனும், யாரு மற்றவர்களில் ஒருவனும்? இந்த ஒரு மனம் வராம இங்க அற்புதம் நடக்குது, இங்க அடையாளம் நடக்குது. இங்க பேதுருவுடைய வஸ்திரம் பட்ட உடனே அநேக செத்தவன உயிரோடு எழும்பின, நிழல் பட்டவன நோய்கள் ஓடுது. ஆஹா, எவ்வளவு பயங்கரமான அனுபவம்! இந்த அனுபவத்தை பார்த்த உடனே ஜனங்களுக்கெல்லாம் நடுக்கம் உண்டானது என்று எழுதி இருக்கு. அங்க 3000 பேருக்கு முன்னாடி பேதுரு பிரசங்கித்த வேளையில இவர்கள் ஐயோ எங்க பாஷையை பேசுகிறார்கள், இவர்கள் கற்றவர்கள் இல்லை, இது எப்படி pronunciation never have any mistake, அல்ல எந்த தப்பும் இல்லாம உச்சரிக்கிறார்கள், இவர்கள் கலிலியர்கள் ஆயிற்று, இவர்கள் ஒழுங்கா ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியாதவர்கள் ஆயிற்று, உச்சரிக்க தெரியாதவர்கள் ஆயிற்று, இவ்வளவு அழகா உச்சரிக்கிறார்கள் என்று சொல்லுகிற அங்க ஒரு தத்தளிப்பு உண்டாகிறது. Praise the Lord.
இந்த கூட்டத்துல அந்த ஒரு மனம் இல்லாதவங்க யாரு? வெளியில இருந்து ஐயோ நல்ல பயங்கரம், அது பயங்கரம், அங்க என்னதோ அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கு சொல்லுகிறவன உள்ள வரவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனம் இல்லாதவன் ஆதி திருச்சபையில கூடவே இல்லை. விசுவாசின்னு சொன்னா போதாது, விசுவாசியே அவனுடைய வாழ்நாளை பாதுகாக்கிறது என்னன்னு சொன்னா ஒரு மனம். பிரைஸ் தி லார்ட். ஆராதனையில ஒரு மனம், ஆண்டவரை தேடுகிற இடத்துல ஒரு மனம், வேதத்தை கற்றுக்கொள்ள அது எங்க இருக்கணும்? அவன் வீட்டுக்குள்ளே வரணும் ஒரு மனம். ஜெப வேளை ஒரு மனமாய், தாய் தகப்பன் பிள்ளைகள் ஒரு ஜெப வேளை ஒதுக்கப்பட்ட ஒரு மனம். 8 மணியா என் வீட்டுல ஜெப வேளை. ஆமென். 8 மணியா என் வீட்டுல ஜெப வேளை. அது எல்லாருக்கும் ஒரு மனம் இருக்கணும். பிள்ளைக்கு வேணும். இது கூப்பிட்டு ஜெபம் பண்ணிட்டியா, பைபிள் வாசிச்சிட்டியா, இது இல்ல. அது ஆட்டம். இந்த ஒரு மனம் சொல்லுகிறது இட் இஸ் த ஃபண்டமெண்டல். ஆமென். அடிஸ்தானமா அடியில இருதயத்தின் ஆழத்திலிருந்து உருவாகி வருகிறது. அவன் அறியாம ஓடி வருகிறது ஜபத்துக்கு. ஆமா அப்பா ஜபிப்போம், ஜப வேளைன்னு சொல்லுகிற அந்த தாகம் ஓடி வருகிற அனுபவம், அந்த ஒரு மனம். ஆமென். இந்த ஒரு மனம் எந்த குடும்பத்தில இல்லையோ அது விசுவாசத்தால் பாதுகாக்கப்பட மாட்டாது. ஜெப வேளையில ஒரு மனம் இருக்கணும். ஆராதனை போற இடத்துல ஒரு மனம் இருக்கணும். இன்னைக்கு அப்பா அம்மா நாங்க ஆராதனையில போயிட்டு வந்தால் இயேசுவை கண்டு தரிசித்தோ அவருடைய பிரசன்ன அனுபவத்தால் உண்டாகிற ஞானத்தின் ரகசியங்கள் வீட்டிலே பகிர்ந்து கொள்ளும்படியா நான் போகிறேன். அதுக்கப்புறம் அங்க இருக்க பிரசங்கார் இல்ல, அங்க வருகிற ஊழியக்காரர் எல்லாமே பரியாசம் பண்ணி அவனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுத்தோ பிரசங்கத்தை குறித்து ஒரு என்னது ஒரு பேட்டி கொடுக்க வர்றது போல வர்றீங்களே. Praise the Lord. ஒரு மனம் சொன்னா என்ன? The intention of gathering is for to see the encounter with God. அன்னைக்கு சொன்னேன், தேவனை சந்திக்க வேண்டும். அந்த தாகத்தோடு நாம் வந்திருந்தால் ஆமென், இந்த கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். தேவனை உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அது உன்னை பாதுகாக்கும், வாழ்நாட்களை பாதுகாக்கும். சரி, நீ அடுத்த பகுதி கடைசியா நான் வந்துடுறேன். அந்த சுவிசேஷ பாகத்துல லூக்கா 5 வாசிங்கள 18வது வசனத்தை 17 வாசத்தோம் 18வது வசனத்தை பாருங்க. அங்க என்ன சொல்லி இருக்கு? ஜனக்கூட்டம் மிகுதியா இருந்தபடியினாலே அவனை உள்ளே கொண்டு போக அதற்கு வகை இல்லாமல் வீட்டின் மேல் ஏறி தட்டுகளின் வழியாய் ஜனங்களின் மத்தியிலே இயேசுவுக்கு முன்பாக அவர்களை 4 பேர் திமிர்வாதக்கான கதை எல்லாருக்கும் தெரிந்ததுதான். 4 பேர் தூக்கிட்டு போறாங்க. பிரைஸ் எல்லாம் 4 பேர் தூக்கிட்டு போறவன் அங்க அவனுக்கு ஒரு மனம் இருந்திருக்கு. இவன் எப்படியாவது என்ன செய்ய வேண்டும்? நடக்க வேண்டுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, 4 பேருக்கு ஒரு மனம் வந்தா வீட்டினுடைய மேல்கூரையை உடைக்கும் போது அங்க ஒருத்தனை அவனை தடுக்க முடியல. இன்னைக்கு நமக்கு 4 பேருக்கு ஒரு மனம் வராது, 2 பேருக்கு ஒரு மனம் வராது. 4 பேரு 4 கோணத்துல யோசித்துட்டு தான் உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கோம். அப்ப ஒரு அற்புதம் நடக்கணும், நடக்கவே நடக்காது. பிரைஸ் தி லார்ட். 4 கோணத்தின் சிந்தனையோடு வந்திருக்கிற உனக்கு உன் விசுவாசம், உன்னுடைய ஜீவித பாதை உன்னை எப்படி அந்த ஒரு மனத்திலே உன்னை கொண்டு வரும்? அது ஒரு மனத்திலே உன்னை கொண்டு போகவே கொண்டு போகாது. அதனால இந்த காரியம் நாம் புரிந்திருக்க வேண்டும். ஒரு மனத்திலே உன்னை கொண்டு போகிறது என்ன? பிரைஸ் தி லார்ட். இப்ப இந்த 4 பேருக்கு ஒரு மனம் இருந்தது, உடைச்சிட்டான், கீழே இறக்கிட்டான், இயேசு கிட்ட போயிருச்சு. அவர் உடனே அவனுடைய விசுவாசத்தை பார்த்தார். விசுவாசத்தை பார்த்து நாங்க என்ன சொல்றாரு? பாவ மன்னிப்பு கொடுக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். உன் வாய்ஸை பாதுகாக்கணும். யாருட்ட பாவ மன்னிப்பின் விசுவாசம் இருக்கிறதோ, பிரைஸ் தி லார்ட், சாதா விசுவாசத்துல அது உன் வாழ்வை பாதுகாக்கும் விசுவாசம் அல்ல, பாவ மன்னிப்பின் விசுவாசம். பிரைஸ் தி லார்ட். என் விசுவாசம் பாவத்தை மன்னித்து விட்டார் இயேசு என்ற விசுவாசம் எனக்குள்ள உறுதியாக இருந்தால் மட்டும்தான் தேவன் உன்னை என்ன செய்ய முடியும்? உன் வாழ்வை பாதுகாக்க முடியும். பாவ மன்னிப்பின் விசுவாசம் இல்லாத ஒரு மனுஷன் என்னதான் விசுவாசின்னு சொன்னாலும், எப்படிப்பட்ட விசுவாசின்னு சொன்னாலும்
அது உன் ஆயுசை பாதுகாக்க, உன் வாழ்வை பாதுகாக்காது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர்ட்ட அங்க எதுப்பெல்லாம் வந்து நான் அந்த பின்னணிகளுக்கு போகல. இங்க தலைப்பு என்ன? உன்னை பாதுகாக்கிற, உன்னை வாழ்நாட்களை பாதுகாக்கிற விசுவாசம் தான். அப்ப நான் வாழ்நாளை பாதுகாக்கும் விசுவாசம் முதலாவது என்னது? தன் நிலைமைகளை அதுபோல அறிக்கை பண்ணுகிறது. ஒண்ணு. ரெண்டாவது நம்ம அங்க என்ன வந்து பார்த்தோம்? ரெண்டாவது பார்த்தது நீதியும் உண்மையும் தெய்வ பயமும். நீதியும் உண்மையும் தெய்வ பயமும். மூணாவது என்ன பார்த்தோம்? அப்போஸ்தலர் என்ன பார்த்தோம்? ஒரு மனம். எப்பவுமே விசுவாசிக்கு ஒரு மனம் இருக்கணும். விசுவாசின்னு சொன்னாலே ஒரு மன விசுவாசம். ஏக சிந்தை உள்ளவர்களின் கூட்டம். அதுதான் நம்மை பாதுகாக்கும். ஆமென். இனிப்ப அடுத்தது என்னது பார்த்தோம்? பாவ மன்னிப்பின் விசுவாசம் இருந்திருக்கணும். கடைசியா சுவிசேஷத்துல இருந்து அது முதலாவதுலே வந்திருக்கலாம்னா நம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஆதி பழைய ஏற்பாடுல இருந்தே வந்த அவ்வளவுதான். பாவ மன்னிப்பின் விசுவாசம் ஒருத்தனுக்கிட்ட இல்லைன்னு வைங்க. இந்த சபை விசுவாசம், சங்க விசுவாசம், மனுஷன் மேல உள்ள விசுவாசம், இது ஒண்ணு உனக்கு பாவத்தை மன்னிக்க ஒருவரால் மட்டும்தான் முடியும். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவருடைய ரத்தம் சகல பாவத்தையும் மன்னிக்கும். அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் உள்ள ஒரு விசுவாசம் எனக்குள்ள இருந்தால் நான் என்ன செய்யப்படுவேன்? நான் பாதுகாக்கப்படுவேன். என் வாழ்நாளெல்லாம் பாதுகாப்பா இருக்கும். இந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தரும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு நிமிஷம் நம்முடைய இருதயங்களை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளையில தம்முடைய பிள்ளைகளோடு கூட லைஃப் சேவிங் ஃபெய்த் என்று சொல்லி, ஆண்டவரே வாழ்வை பாதுகாக்கும் விசுவாசம் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட தலைப்பில் இருந்து வேதத்தை சிந்தித்து தியானித்து படிக்கிற ஒரு அறிவை தந்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அந்த தீர்க்கதரிசியின் மனைவியை போல நாங்களும் எங்களுடைய நிலைமைகளை ஆண்டவரே உள்ளொன்று ஆண்டவரை வெளி ஒன்றாய் செயல்பட்டோ பேச்சிலேயோ எங்களுடைய சிந்தனையிலோ செயல்படுத்தாதபடி ஆண்டவரே நாங்கள் உள்ளவாறே நிலைமைகளை அறிக்கையிடும் போது எங்களுக்கு ஆண்டவரே விசுவாசத்தின் கிரியைகள் வெளிப்படும். அதுபோல கர்த்தாவே நாங்கள் படித்தது ஆண்டவரே நீதியும் உண்மையும் தெய்வ பயமும் நிறைந்த ஒரு ஜீவிதமாயிருந்தால் எங்கள் வாழ்க்கையின் விசுவாசம் எங்களை பாதுகாக்கும். ஆண்டவரே, சங்கீதத்துல நீ படிப்பித்த பாடத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்போஸ்தலர் நடபடியில நாங்க பார்த்தது போல அவர்கள் ஒரு மனமாய் வந்தபோதுதான் ஆண்டவரே அப்பா அவர்களுடைய வாழ்வு நிலைத்தது என்று, அற்புதங்கள் நடந்தது என்று, அதிசயங்கள் செயல்பட்டது என்றும் அது அவர்களுக்கு பாதுகாப்பாய் மாறினது. ஆமாண்டவரே, நாங்கள் கடைசியாய் பார்த்த சுவிசேஷ பகுதி சொல்லுகிறது, பாவ மன்னிப்பின் நிச்சயம் உண்டாயிருந்தால் அந்த விசுவாசம் தான் உன்னை ஆண்டவரே உன் ஆயுசெல்லாம் உன்னை பாதுகாக்குமே தவிர வேறொரு விசுவாசம் இல்லை. ஆண்டவரே, இந்த விசுவாசங்களை எங்களை உருவாக்கி தாரும். இதிலே நாங்கள் கற்றுக்கொள்ள, அதிலே நாங்கள் பலனடைய எங்களை உதவி செய்யும். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.